இன்னைக்கு எங்க ஊர் அன்பிலேருந்தே என் பக்கத்து வீட்ல இருந்து தான் மெஹந்தி புக் பண்ணியிருந்தாங்க. என்னதான் வெளியூர்ல இருந்தோ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தோ நம்மளை நம்பி மெஹந்தி புக் பண்ணாலும் நம்ம பக்கத்து வீட்ல நம்மளை நம்பி புக் பண்றது ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட்ல. சிம்ராக்கா அவங்களோட என்கேஜ்மெண்ட் மெஹந்திக்காக தான் நம்ம கிட்ட மெஹந்தி புக் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஹாஃப் லென்த் மெஹந்தி தான் புக் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி டிசைன்ஸ் எல்லாம் எதுவும் பெருசா சொல்ல, நம்ம கிட்டே நீங்க உனக்கு பிடிச்ச டிசைனை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் அப்படி சிம்ராக்கா சொன்னாலும் நான் ஒரு டிசைன்ஸ் அவங்களுக்கு காமிச்சு இது உங்களுக்கு ஓகேவா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுதான் நான் எல்லா மெஹந்தியுமே பண்ணேன். இவங்க நம்ம கிட்ட ஸ்பேஸ் இருக்க மாதிரி டிசைன்ஸ் தான் கேட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரி டிசைன்ஸாவே அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருந்தேன். பேக் ஹேண்ட்லயுமே கொஞ்சம் ஸ்கின் தெரியற மாதிரி டிசைன்ஸ் தான் போக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். என்னோட வாழ்க்கையில இந்த மெஹந்தி ஜர்னி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு தான் நான் 12 மணி ஆனாலும் தைரியமா மெஹந்தி முடிச்சுட்டு போலாம் அப்படின்னு ரொம்ப பொறுமை. மற்றவங்க கிட்ட எல்லாம் ஸ்டெயின் பிக் நம்ம ஃப்ரெஷ் ஸ்டெயினோ சரி மெச்சூர் ஸ்டெயினோ சரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுலயும் 10ல் ஒரு 2-3 பேர் தான் நமக்கு அனுப்பி விடுவாங்க. இவங்க நம்ம பக்கத்து வீடுங்கிறதுனால நானே போய் அடுத்த நாள் போயிட்டு கொஞ்சம் மெச்சூர் ஸ்டெயின் போட்டோஸ்மே எடுத்துட்டு வந்துட்டேன். இதே மாதிரி vlogs பார்க்க மறக்காம லால்குடி மெஹந்தி ஆர்டிஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.